எதாத்தமா மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பு அடிச்சிருக்காங்க சார். ஆமா சார். வேற ஒண்ணும் இல்ல சார். ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதுல ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். யா கைஸ், ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அதேமாதிரி இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஜட்ஜஸ் வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸோட சில அப்டேட்ஸும் அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ பேசுகிறத விட இந்த 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 கேஸோட வாய்ஸஸ்ங்க, அதாவது இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலி, அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அப்புறம் இதை வாதாடின லாயர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் நம்மளோட சிஎம் அவர்கள் வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத த வாய்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்லிங்க இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெகேஸ் நம்மனும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேகேஷ், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேஸில் நம்ம பேசாமல் இந்த கேஸோட வாய்ஸஸ் வந்துட்டு பேசட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணேங்க. ஸோ இந்த கேஸோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிங்க. ஸோ அவங்களோட பிரதர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டுருவோம். நான் ராம்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் வந்துச்சு வீட்டில் இருந்து, இந்த மாதிரி ஒரு செயின் இது தொலைஞ்ச மேட்டில் அவங்க அண்ணனை போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க, கோயிலில் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கால் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரது 4 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அந்த லேடிஸ் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் அம்மா வந்து விசாரித்தோம். இந்த மாதிரி உள்ளே வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் இது பண்ணல. வீட்டுக்கு போயிட்டு காலைல தூங்கிட்டு ஒரு காலைல 6 மணி பார்த்தீங்கன்னா 3 போலீஸ் வந்தாங்க. நகையெல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பீரோலாம் திறந்து எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு அவங்களே திறந்து பார்த்தாங்க. என்னட்ட செல்லை பிடிங்கிட்டு வண்டியில் ஏறான்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பையங்களை ஏற்றினோம். ஏற்றிட்டு நேராக ஒரு அவுட்டரில் இருக்க ஒரு தோப்புக்குள்ளே போயிட்டு எங்கள் அண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை அடித்து அவனை நிற்க வச்சு என்னையை வச்சு அடிச்சு ஒரு 1/2 hour அதுக்கிட்ட அடித்தாங்க. அதை அடிச்சுட்டு மதியம் சாப்பாடுலாம் வாங்கி காலையிலேயும் மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. மதிய சாப்பாடு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடித்த பிறகு அவனுக்கு லாஸ்ட் வரையும் தெரில அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிறாம அவன் என்ன சொல்லிட்டான்னா, அடி தாங்க முடியாமல் நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அடிக்கவாது குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். கோயிலுக்கு வந்து அங்கே பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பின்னாடி கூப்பிட்டு அடிச்சு அங்கேயே இல்லைன்ற போது அவனை அந்த கோயில் பேக் பின்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க. நான் அங்கே தோப்புக்குள்ள வச்சு அடித்தது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, ஒரு பைப்பு பிளாக் கலர் ஹேண்டில் போட்டு அது உடஞ்சிருச்சு. மதியம் அங்கேயே உடஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாங்க மக்களுங்க, ஏன்னா வந்துட்டு அங்கே போலீஸ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த பையனை அஜித் குமாரை கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாட்டுத் தொழுவத்தில் வச்சு அடித்தப்போ அதை அவர் அலற சத்தத்தை வந்துட்டு சில மக்கள் வந்துட்டு கேட்டதாகவும், அதே மாதிரி அவர் ஆட்டோலிங்க அவர் வேனில் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கேருந்து அடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோவில் 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனதாக மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ வந்துட்டு இப்போது கேட்போங்க. இப்ப சனிக்கிழமை வந்து ஒரு 4:30 மணி போல வந்து டெம்போ வண்டி இங்க நிக்குது, இறக்கி கூட்டிட்டு போனாங்க. நாங்க பார்த்தோம் கடைக்காரங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு டெம்போ வண்டி வருது. நடந்துதான் கூட்டிட்டு போனாங்க. நடக்க வச்சுதான் ஒரு ஆளு கையை இப்படி பிடிச்சுதான் கூட்டிட்டு போனாங்க. தாங்கி தான் போனேன். உள்ள திரும்பி அவன் ஆள் வரையில ஆட்டோல டெம்போ போயிருச்சா, ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு வந்துதான் ஆட்டோல போட்டாங்க. அவன் நடந்து வரல, உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அடி சத்தம் 6 மணி இருக்கும், 6:30. 4 மணிக்கு வண்டி வந்து நின்னது 6 மணி இருக்கும். 6 மணி அவன் உள்ள இருந்து அவன் கொண்டு வந்து போடுறப்ப, ஆனா அந்த சவுண்ட நாங்க கேட்டுக்கிட்டே தான் கடைக்கார பூரா இருக்கும். வந்தாங்க கடைக்காரவங்க எல்லாருமே வந்தாங்க. போலீஸ் இப்படி எல்லாத்தையும் வெளியில தள்ளி ஐயோ அம்மா ஐயோன்னு கத்துனேன். அடி அந்த தடி அடி சவுண்டு டமர்னு மாத்தி கேட்கதான் செஞ்சிச்சு. வந்தவங்களை ஃபுல்லா வெளியில போங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி கேட்டு அடைச்சிட்டாங்க. இங்கிட்டும் அடைச்சிட்டாங்க, அங்கேயும் அடைச்சிட்டாங்க. அடி அந்த தடி அடி சவுண்டு டமர்
யாருன்னு மாத்தி மாத்தி கேட்க தான் செஞ்சுச்சு. வந்தவங்களை ஃபுல்லா வெளியில போங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி கேட்டு அடைச்சிட்டாங்க. இங்கிட்டும் அடைச்சிட்டாங்க, அங்கேயும் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்க நேரடியா பார்த்த காட்டு. நேற்றுக்கு இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு ஜட்ஜஸ் விசாரித்தாங்க. ஸோ இதில் வாதாடின அந்த லாயர்ஸுங்க அவங்க வந்துட்டு இந்த கேஸை பற்றி என்ன பேசியிருக்காங்க, என்ன வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவங்க தான் இந்த கேஸினுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க வந்து 27ஆம் தேதி வர்றாங்க. காலை 11 மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்கே போனோம், ஆய்வு பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இந்த 27ஆம் தேதியில சம்பவத்தில் வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் என்ன 500 ரூபாய் கேட்குற, நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேலே வந்து திட்டமிட்டு, அஜித்குமார் மேலே வந்து திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில் இருக்கிறவங்க யாருன்னா IAS ஒருத்தவங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற நபரை யாரு அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க CDR போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில் 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிகிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க, அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 500 ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம்னா திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது. இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த இந்த நிகிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு IAS ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த பையனை தூக்கிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனவங்க 28 வரை அந்த பையனை அடிச்சு 24 hours கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாத FIR போடாம அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனா நேத்து என்ன FIR ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான். ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 18 இடத்துல காயம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. அது மாண்புமிகு நீதியரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டும் இந்த ஆட்சியில மட்டும் 34 லாக்அப் டெத் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு ஐயா மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிபன் ஐயா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சுதான் இந்த வழக்கு நம்மலாம் போட்டிருக்கோம். மொத்தம் 5 பேருக்கு மேல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். விரைவில் இந்த லாக்அப் டெத் இனிமே நடைபெறவே கூடாது. இனிமே இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுக்குறது, இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டோவா அதிகாரம் யாரு கொடுக்குறது, இதெல்லாம் நீதிமன்றம். நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சோமோ, ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமுமோ, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க. ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுத்துறாங்க. ஆனா தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது, நான் CBIக்கு கொடுக்கறதோ கொடுக்காம போறது ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல நீங்க அப்படி CBIக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏடிச்சிட்டு போய் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசை நம்புறேன், இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த லாக்அப் டெத்துக்கு இருந்தாங்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் பார்க்காம அது IPS இருக்கட்டும் IAS இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புறேன். அப்படி சொல்லிட்டு தான் இந்த வழக்கை 8ஆம் தேதி ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்க ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஹென்றி டிபன் அவர் வந்துட்டு இந்த கேஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஆடியோ வந்துட்டு இப்போது கேட்போங்க. நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால், மதுரை 4வது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆபீசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் 2-3 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஆய்வு செய்து 8/7/26க்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்ததாங்க CM நம்மளோட முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனோட ஃபேமிலி கிட்டங்க அவங்க கிட்ட வந்துட்டு ஃபோனில் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ வந்துட்டு இப்போ நம்ம கேட்டுருவோங்க. மாலதி அவங்க அம்மாவும் தம்பியும் இருக்காங்க. சரி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன்.
சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ. வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார், நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. அதெல்லாம் உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்து லூக்கன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க. தைரியமா. ஸோ நேற்றுக்கு இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் ஜட்ஜஸ் வந்துட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேஸில் அவரோட உடம்புல வந்துட்டு 18 இடங்களில் வந்துட்டு காயங்கள் ஏற்பட்டதாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில், ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு இன்னொரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு அவங்க அங்கே கோர்ட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு ஜட்ஜஸ் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 44 இடங்கள், 40க்கும் மேற்பட்ட இடங்களை பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்புல வந்துட்டு காயங்கள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்துட்டு அவர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸுங்கிறது வந்துட்டு மக்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். இப்படி வந்துட்டு விசாரணைங்கிற பேரில் இந்த மாதிரி வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த சம்பவம் வந்துட்டு முழுக்க வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்துட்டு இதுக்கான பொறுப்பு வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்புறம் வந்துட்டு அவங்க மக்கள்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட யாரையுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு விடுறதா இல்லை. கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்துட்டு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட் வந்துட்டு தமிழக அரசை வந்துட்டு முழுமையாக நம்புறதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமாருங்க கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கான நியாயம் வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளும் நம்புவோம். ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.